இந்த மாதிரியான மத பிரச்சனை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? 2026 தேர்தலில் எதிரொலிக்குமா? 2024 தேர்தலை பொறுத்தவரையில குட்டையை குழப்பி மீன் பிடிக்கலாம் என்று பாஜக திட்டமிடுகிறது. இங்க என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு அவங்களுக்கு உருண்டாலும் அந்த சனாதன வர்ணாசிரம மனு தர்ம கோட்பாட்டில் அமைந்த RSS சித்தாந்தத்தில் ஊறி போன பாஜகவுக்கு சமூக நீதி களத்துல எந்த மண்ணும் ஒட்டாது. எண்ணெயை தேடி என்னதான் உண்டாலும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மண்ணும் ஒட்டாது என்று அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எடுக்கிறாங்க. அம்பேத்கரை இழிவுபடுத்துறாங்க, பெரியாரை இழிவுபடுத்தும் கருத்தை சொல்றாங்க. பிராமணிய கடப்பாறையை வச்சு என்ன செய்வோம், திராவிட கோட்டை இடிப்போம்னு சொல்ல வைக்கிறாங்க. நேற்று கட்சியை தோன்ற பால்வாடிகள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கு, ஸ்டாலினை பார்த்து கேள்வி கட்டு கொண்டிருக்கிறார்கள். கொச்சையாக ஸ்டாலின் அங்கில் என்று சொல்கிறார்கள். இப்படிலாம் பார்க்குறோம். அந்த ப்ரொவைட் பண்றாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி தான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ரொம்ப சிரமமா இருக்கு. அவ்வளோ திட்டங்களே வகுத்திருக்காங்க. இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுக்கு இல்லை. ஒரு 5% நீங்க இன்கம்பன்சி இருக்கு என்று சொன்னாலும் கூட 46% தாண்டி இந்த கூட்டணியுடைய பலம் இருக்கிறது. ஆனா எதிர்த்தரப்புல ஆட்களே இல்லை. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தில் அவ்வளவு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி இல்லை. பாராட்ட தரக்கூடிய பல அம்சங்கள் இந்த 5 ஆண்டு காலத்துல ஸ்டாலின் அவர்கள் திறமையாக பண்ணியிருக்கிறார். இது மக்கள் பார்க்குறாங்க. மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தது, அது போல கல்வியில அவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை சொன்னது செய்து காட்டியிருக்கிறது. மருத்துவத்தில் அவ்வளவு பெரிய சாதனைகள், இப்படி பெரிய சாதனை பட்டியலே இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசிலிருந்து ஒரு நையா பைசா நிதி கூட தரவில்லை. PMC ஃபண்டுக்கு காசு தர மாட்டாங்க. ஒக்கி புயல் கஜா புயல் கூட காசு நமக்கு தரவில்லை. காசுலாம் நம்ம பிச்சை கேட்கல. நமக்கு தர வேண்டிய நிலுவைத்துறை GST தரவில்லை. தேசிய பேரிடர் மேலாண்மைக்கான நிதி தரவில்லை. அதே நேரத்தில் நாம இந்தியாவுடைய GDPல 2ஆம் இடத்தில் இருக்கிறோம். மகாராஷ்டிராக்கு அடுத்து நாம தான் செய்யறோம். அதிக தொகையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். தேசத்தினுடைய வளர்ச்சியில், இந்தியாவுடைய வளர்ச்சியில நம்ம 2வது பெரிய மாநிலமாக பெரிய தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன தர்றாங்க, திராவிட மாடலை ஒழிக்கணும், திராவிட கோட்டையை ஒழிக்கணும், இதுக்கு பார்ப்பன கடப்பாறை அனுப்புறாங்களே தவிர நிதி அனுப்புற மாதிரி தெரியவில்லை. எனவே 2026 அனைத்து இடங்களிலும் போட்டி போடக்கூடிய அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்துல இந்தியா கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க வைக்கக்கூடிய அந்த கூட்டணி மிக சிறப்பான வெற்றி பெறும்.